இருக்குல்ல? ஆமா ஐஷு, ரொம்ப அழகா இருக்கு. ஷாஜகான் மும்தாஜ் மேல எவ்வளவு உயிரா இருந்திருந்தா இவ்ளோ பெரிய சமாதியை கட்டியிருப்பாரு. பாருங்களேன், ஒவ்வொன்றும் அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கு. திரும்பி இதை ரீக்ரியேட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஒருத்தங்க மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். உண்மையான காதல்னா இதுதான்ல. ஆனா அந்த காதல் மும்தாஜுக்கு தெரியலையே. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கட்டியிருக்காங்க. இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கும்போது சொல்லாம விட்டுருவாங்க. சார், அந்த பக்கம் வியூ இன்னும் அழகா இருக்கும். அங்க போய் போட்டோஸ் எடுக்கலாம் வாங்க. ஓகே. ஐஷு, ஆள் வந்தது எங்களுக்கு கண்டுக்கிறதே இல்ல. அந்த சைடு வியூ நல்லா இருந்துச்சு, அதான் நின்னுட்டு இருந்தோம். சரி, போட்டோஸ்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா இது நல்ல மெமரிஸா இருக்கும். அதெல்லாம் எடுத்தாச்சு. என்ன போட்டோஸ்ல நீ எங்க கூட இல்ல, அதுதான் குறையா இருக்கு. அதுக்கு என்ன ப்ரோ, கொடுங்க, நான் எடுத்து தரேன். இல்ல, அதுக்கு முன்னாடி 2 பேரும் நில்லுங்க, நாங்க உங்களை ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிறோம். என்ன ஐஷு, போட்டோஸ் தானே? இல்லடா, வேணாமே. ஏன், அவர் கூட போட்டோ எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் லவர் தானே? அட இவனுங்க வேற, அவனா இத உன்னை கேட்டுறானுங்க. லவ்வரா இருந்தா நான் ஏன்டா வேண்டான்னு சொல்ல போறேன்? என்ன இஷ்யூ, வெக்கமா? கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க, ஒரு போட்டோஸ் தானே. சார், போட்டோ எடுக்கலன்னா விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஜஸ்ட் போட்டோ தானே, எடுக்கட்டும், விடுங்க. சரிங்க சார், ஆனா சாரி, என்னால உங்களுக்கு மேலும் மேலும் சிரமம். என்ன ஐஷு, ஓகே தானே? போட்டோஸ்லாம் எதுக்குன்னு யோசிக்கிறேன். ஐஷு, இது ஒரு மெமரி தானே, இதுல என்ன இருக்கு? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இதெல்லாம்? என்ன ஐஷு, நீ ட்ரெண்டிங்லே இல்ல. அவன் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு தயங்குற? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம், ஒரு மெமரிஸ் தானே. நீங்க எடுங்க ப்ரோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ வேற பொண்ணு லவர் கூட போட்டோ எடுக்க சொல்ற மாதிரி இவ்ளோ தயங்குறீங்க. எடுத்துக்கோங்க ஐஷு. சரி, ஓகே, எடுங்க. 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க. என்ன? ஹேய், யாரோ பக்கத்துல நிக்க சொல்ற மாதிரி ஷாக் ஆகுறேன். அவர் பக்கத்துல தானே, நில்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்படி இருக்கிறதா எடுங்க, இல்லனா வேண்டாம். ஐஷு, அப்படின்னா இருந்தா நல்லா இருக்காது. 2 பேரும் க்ளோஸா நில்லுங்க. சோ படுத்துறானுங்களே. சார், உங்களுக்கு ஓகே தானே? எடுக்கலைனா விட மாட்டானுங்க. டேய், பக்கத்துல தான் நின்னுட்டல்ல, எடு. இந்த மாதிரி நிக்கிறது நல்லாவே இல்ல. அதுக்கு அட என்னம்மா, உனக்கு விவரமே பத்தல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நின்னு போஸ் கொடுங்க. டேய், நீங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல? நீ என்னமோ சொல்லிட்டு போ, ஆனா இப்போதைக்கு ஒழுங்கா ஒரு போஸ் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குற மாதிரி போஸ் கொடுத்து நில்லுங்க. ஏன்டா படுத்துறீங்க? இப்படி எடுத்து தொலைங்கடா. அட, இப்படியே எடுத்த கப்பல்ஸ் போட்டோலாம் நல்லா இருக்காது. உன் மேரேஜுக்கு இதைதான் நாங்க கிஃப்டா கொடுக்க போறோம். ஏன் மேரேஜுக்கு தானே? இந்த போட்டோவை தானே? கொடுத்துருங்க. சரி சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நில்லுங்க. இவர் கண்ணை பார்த்தா நம்ம ஸ்லிப் ஆயிருவோமே. கண்ணு பார்க்கணுமா? அன்னைக்கு 10 நிமிஷம் பார்த்ததுக்கே பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிட்டோம். நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்டே இருக்காதே. இப்ப என்ன பண்றது? அட என்னப்பா, போஸ் கொடுக்க சொன்னா 2 பேரும் யோசிச்சுட்டே நிக்கிறீங்க. இந்த கண்ணை பார்க்கறது காது பார்க்கறதுலாம் எங்களுக்கு செட் ஆகாது. ஒழுங்கா இப்படியே எடுங்க. அட என்ன ஐஷோ, நீ இப்படி மக்கா இருக்க? அதானே, கண்ணை பார்க்கறதுல என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எங்களுக்கு புரியவே வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு பாத்துக்கோங்க. இவனுங்க விட மாட்டானுங்க போலயே. இப்ப என்ன, அவரோட கண்ணை பார்க்கணும் அப்படிதானே? ஆமா. இதுல கோரஸ் வேற. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை பார்க்கறோம், ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. விபரீதமா? அப்படி என்ன நடக்கும்? அத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே. அடப்பாவிகளா, இதுக்குதான் ஐஷு கண்ணை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கராவில் கரை. போதையிலேயே ராஜபோதை இது தெரியுமா? உன்னோட பார்வைதான். என்னடா நடக்குதுங்க? டேய், தடுத்து நிறுத்துடா. 4 பேர் வந்துட்டு போற இடம். அவங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது எப்படி தடுத்து நிறுத்துறது? மச்சான், கண்ணை பார்த்தா இப்படி கிஸ் பண்ண தோணுமா? அன்னைக்கு ரியோவோட கண்ணை கூட ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அவளும் இப்படிதான். ஆனா என்ன, வெறும் கணத்துல தான் கிஸ் பண்ணான். இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு உன் கவலை பின்ன இருக்காத மச்சான். இப்ப லவ் பண்ற இவங்களே இந்த அளவுக்கு போகும்போது நான் ரியாவை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் பார்த்தா நான் உங்களை விட சீனியர். கொடுக்க நான் ரெடி தான், வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருந்தா. ஆஹா, வாங்குறதுக்கும் ஆள் ரெடி தான், கொடுக்கதான் இன்னும் மனசு வரல போல. டேய் டேய், உங்க கொடுக்கல் வாங்கலாம் அப்புறமா வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒண்ணு நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்க, அதை நிப்பாட்டுறதுக்கே வழி இல்ல. அடே அடே ஆதி, டேய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பக்கம் போடா.
தேவைதான்டா, தேவைதான். உங்க கூட தான் வந்தேன்ல, என் புத்திய சொல்லணும். ச்சே, இதுக்குதான் இந்த கப்பிள்ஸ் கூட சிங்கிளா ஒரு ஆள் வரவே கூடாது. டேய், ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க தனியா போய் கண்டினியூ பண்ணுங்க. ஹேய் ஐஷு, ஏமா உங்களை போஸ்ட் கொடுக்க சொன்னதுக்காக இப்படியா? கண்ணு பார்த்தா விபரீதம் ஆயிரும்னு சொன்னீங்க, அது இதுதானா? டேய் நான் தான் சொன்னேன்ல. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி தயங்குறீன்னு உன்னை பத்தி பெருமையா நினைச்சோம். ஆனா இப்ப புரியுது நீங்க ஏன் விலகியே நிக்கிறீங்கன்னு. ஒட்டிக்கிட்டா ஃபெவிக்விக் போட்ட மாதிரி ஒட்டிக்கிறீங்க. உங்களை பிரிக்கிறது கஷ்டம் தான். சரி சரி, இப்படியே போஸ்ட் நல்லா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஐஷு, போட்டோ சூப்பரா வந்திருக்கு. சரி, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? யார் எடுக்க சொல்றது? காவியா, நீ எடுக்கிறியா? நானா? எனக்கு போட்டோலாம் எடுக்க வராதே மாமா. ப்ரோ கொடுங்க, நானே எடுக்கிறேன். அதுக்கு நீங்க என் இடுப்புல இருந்து முதல்ல கை எடுக்கணும். சாரி ஐஷு, ஏதோ தெரியாம. சாரி சார், நான் தான் தெரியாம. சாரி ஐஷு, எனக்கு உங்க கண்ணை பார்த்தாலே என் இலக்கிய ஞாபகத்துக்கு வரா, அதான். இட்ஸ் ஓகே, அதை விடுங்க. அதை பத்தி பேசிட்டே இருக்க வேண்டாம். சரி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ப்ரோ எப்படி வந்திருக்கு? எல்லாம் ஓகே தான். ஐஷு, நீங்க ஏன் சிரிக்கிறேன்? எப்பவும் போல சிரிச்சா நல்லா போஸ் கொடுங்க. இப்போ ஓகே. ஹனீஷ், ஒரு நிமிஷம். காவ்யா, நாங்க 3 பேர் மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நீ கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? சாரி, தப்பா எடுத்துக்காத. எப்பவும் எங்க போனாலும் நாங்க 3 பேரும் தனியா ஒரு போட்டோஸ் எடுத்து வச்சுப்போம், அதுக்காக தான். பரவாயில்ல மாமா, இதுல என்ன இருக்கு? நான் ஒதுங்கி நிக்கிறேன். இல்ல 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 காவியா, நீ நில்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே ஐஷு, இதுல என்ன இருக்கு? போட்டோ தானே, நின்னுட்டு போங்க. எருமை, அவ நிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவ தப்பா எடுத்துக்க போறாடா. நம்ம 3 பேரும் எங்க ஒன்னா போனாலும் போட்டோ எடுக்கிறது வழக்கம். அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பா ஐஷு. நீ சிரிச்சிட்டு போஸ் கொடு. ஹனீஷ், நீங்க எடுங்க. ஐஷு, சீரியடி. யாரு இந்த மொட்டை அங்கிள்? இந்த கும்பலை பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கே. கையில வேற கன் வச்சிருக்காங்க. ஹலோ சார், இப்படி கன் எல்லாம் ஆபீஸ்க்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. இன்னும் தீபாவளியே வரல, அதுக்குள்ளேயும் டம்மி துப்பாக்கி தூக்கிட்டு வந்து வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன டம்மி துப்பாக்கியா? டம்மி துப்பாக்கின்னு பார்த்தா நிஜமாவே சுடுது. ரியா, புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. இது நிச்சயமா தீவிரவாத கும்பல் தான் நினைக்கிறேன். நம்ம பேங்க் கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. மாசம் மாசம் இந்த பேங்க் இருக்கிற புண்ணியத்துல ஏதோ 10,000 ரூபாய் சம்பளம் வருது. அதுக்கும் இப்படி ஆப்பு வைக்க வந்துட்டீங்களா? நீங்க கொள்ளையடிச்சிட்டு போற அளவுக்குலாம் இந்த பேங்க்ல பணம் கிடையாது. அடிச்சி வாய் மூடுமா. எதுக்கு வந்திருக்கோனே தெரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிக்கிட்டு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏண்டி, எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என் பையனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன வேணும்னு என்கிட்டயே இவ்வளவு திமிரா கேட்பேன். உங்க பையன் என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதான் கூட்டிட்டு போய் அடிச்சோம். அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாச்சேனா கொஞ்சம் நெருங்கி பழகிருப்பான், அதுக்காக கூட்டிட்டு போய் அடிப்பியா? அன்னைக்கே உன் வீட்டுல வச்சு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டோம்ல, பிடிக்கலன்னா அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என் பையனை பிளான் பண்ணி அடிச்சிருக்கீங்க. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடக்குறான். உங்க பையன் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா அவன்கிட்ட 100 தடவைக்கு மேலேயாவது சொல்லிட்டேன். வேணும்னு என்கிட்ட வம்பிழுத்த, என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணனாலதான் கூட்டிட்டு போய் அடிச்சேன். ஏதோ கொல்லாம விட்டமேனு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏய், என் பையனை கொன்றுவியா நீ? ஏதோ பொண்ணாச்சேன்னு அமைதியா நின்னுட்டு இருந்தா விட்டா ரொம்ப ஓவரா பேசுறான். இதுக்குதான் சொன்னேன், அன்னைக்கே தகுதி தராதர பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு. உன் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு போய் நின்னல, உனக்கு தேவைதான். நீங்க சும்மா இருங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை காதலிச்சிட்டான். இது வரைக்கும் என் பையன் ஆசைப்பட்ட எதையும் நாங்க செஞ்சு கொடுக்காம விட்டதில்ல. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அடக்க உடக்கமா நடந்துக்கிற வழியை பாரு. அதை விட்டு பிடிக்கல அது இதுன்னு திமிரிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்களும் என்ன அம்மாப்பா? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், திரும்ப வந்து நீங்களும் கட்டாயப்படுத்துறீங்க. இதுக்குதான் உங்க பையன் என்கிட்ட அடி வாங்கினான். அது மட்டும் இல்ல, என்கிட்ட அவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறான். கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவகிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறம் தொடர்றவன் தான் ஆம்பளை. ஆனா உங்க பையன் ஆம்பளே கிடையாது. பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு நீங்க என்னடானா என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ல வர? உங்க பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாங்க யாருன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மேடம், உங்க பையனை எனக்கு சுத்தமா பிடிக்க. திரும்ப திரும்ப வந்து ஆளாளுக்கு கட்டாயப்படுத்தாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? என்னடி விட்ட ஓவரா பேசுறேன்? உனக்கு பிடிக்கலன்னு என்ன, என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எப்படியாவது உன்னை என் பையனுக்கு கட்டி வைக்காம நான் விட மாட்டேன். ஓ அப்படியா? அதையும் பாத்துடலாம். என்ன சவாலா? அப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்துல உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் செத்து போவனே தவிர இந்த ஜென்மத்துல அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேன். ரியா, பாத்தே பேச, கையில வேற கண்ணு வச்சிருக்காங்க, பொசுக்குன்னு சுற்ற போறாங்க. ஏய், இதுக்கு மேல நின்னு இவகிட்ட என்ன பேச்சு? இதை எப்படி கவனிக்கணுமோ அப்படி நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் பொண்ணே, என் பையனை அடிச்சு போட்டதுக்கோ நீ நிச்சயமா பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும். அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன். ரியா, நீ பாட்டுக்கு இவ்வளவு தைரியமா பேசி விட்டுட்ட. ஒருவேளை அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணா
இப்பதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. இப்ப இவங்க வேற வந்து மிரட்டிட்டு போறாங்க. எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. பயத்தை உள்ள வச்சுட்டே தான் பேசினேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுறியா, குடும்பமே சரியான கேட் மாதிரி குடும்பம். உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு குறிக்கோளோட இருக்கு. ஆனா எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க தெரியலடி. ஆனா இந்த குடும்பத்தால திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு வரணும். சரி வாங்க போய் வேலையை பார்க்கலாம். பையன் அடிபட்டு கிடக்குறாங்கிற வருத்தத்துல சும்மா ஏதோ பேசிட்டு போறாங்க. நீ இதெல்லாம் நினைச்சு பயப்படாத. சரி அஞ்சலி. ஏங்க மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சு போல. வேதாளமா? யார் சொல்றீங்க? வேற யாரு? காவியா தான். ஏன் சார் அவளை பார்த்தா உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏங்க எனக்கு மட்டும் இல்ல, அவ உண்மையான கேரக்டர் தெரிஞ்சா யாருக்குமே பிடிக்காது. ஒரு நாள் ஆதிசருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அன்னைக்கு மொத்த கதையும் முடிஞ்சிரும். அட ஏன் சார் நீங்க வேற அப்படி எதுவும் தெரிஞ்சிட கூடாது. சீக்கிரம் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்களே போட்டு விட்டுறீங்க போல. அன்னைக்கு உங்க மேல சூட சூப்ப ஊத்துனாங்கல்ல, அன்னைக்கு ஆதிசர் கிட்ட சொல்லிடலாம் தான் தோணுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார் இந்த டிராமாலாம் உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. நானும் என் வீட்டுக்கு போயிருவேன். அதுக்காக மட்டும்தான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐஷு பசிக்குது, சாப்பிட போலாமா? போலாம்டா. நானும் சொல்லலாம் தான் இருந்தேன். அம்மாடி இலக்கியா. இலக்கியாவா? இலக்கியா பேர் சொன்னதும் இப்படி விடுறாரு. ஒருவேளை இலக்கியா வந்துட்டாங்களோ? அனி சார் நில்லுங்க. ஏன் மச்சான், இலக்கியாங்கிறது அனிஷோட எக்ஸ் லவரோட பேர் தானே? அந்த பேரு கேட்டதும் இப்படி ஓடுறாரு. ஐஷு பக்கத்துல இருக்கும் போதே இப்படி ஓடுறாருன்னா அப்ப இன்னும் அவர் அந்த பொண்ண மறக்கலையா? மறக்காதனால தானே இப்படி விடுறாரு. எனக்கு என்னமோ ஐஷு மேல வச்சிருக்கிற காதலை விட அந்த இலக்கியா மேல வச்சிருக்கிற காதல் தான் அதிகமா இருக்குமோன்னு தோணுது. இலக்கியாவை மறக்கலன்னா நம்ம ஐஷு எதுக்காக காதலிக்கணும்? ஒருத்தர் எப்படி ரெண்டு பேரும் காதலிக்க முடியும்? அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதா, எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை, இலக்கியம். இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிர். இது இலக்கியம் இல்ல. மிஸ்டர், ஒரு பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் மேல கை வைப்பீங்களா? அறிவில்ல? சாரிங்க, நான் நினைச்சு தெரியாம உங்களை பிடிச்சு இழுத்துட்டாரு. ஏமா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாது? நீ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அப்படி பிடிச்சிருப்பாரு. சாரி மேடம், ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விட்டுருங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. சார் நீங்க அனி சார் தானே? உங்களை நான் பார்த்திருக்கேன் சார். நீங்க சினிமா ஆக்டர் தானே? இப்ப கூட நீங்க நடிக்கிறதுலன்னு கேள்விப்பட்டேன். சார் உங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி சார், நீங்கன்னு தெரியாம ரொம்ப திட்டிட்டேன். சட்டுன்னு பார்த்ததும் அடையாளமே தெரியல. சாரி சார். இட்ஸ் ஓகே, ஐம் சாரி. நான் தான் வேற யாரும் நினைச்சு உங்களை பிடிச்சு இழுத்துட்டேன். ஐயோ அதனால என்ன சார், பரவாயில்ல இருக்கட்டும். சார் ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ் மேடம். கிளம்புறீங்களா? அவர் கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. இல்ல மேடம், இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே சார், நான் திட்டினதை மனசுல வச்சுக்காதீங்க. சாரி சார். நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா திட்டிருக்க மாட்டேன். சரிங்க கிளம்புங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு என்னோட இலக்கியம் மாதிரி இருந்துச்சு, அதான். என்னால உங்க காதலை புரிஞ்சுக்க முடியுது சார். நீங்க அவங்கள எவ்வளவு காதலிச்சிருந்தா அவங்க பேரை கேட்டதும் இப்படி பதறி ஓடி வருவீங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நிச்சயமா அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. நீங்க சொன்னது நடக்குமான்னு தெரியல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும். என் இலக்கியம் எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சு நான் தெரிஞ்சுக்கணும். கவலைப்படாதீங்க சார், எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். அவங்க கிடைச்சிருவாங்க. அவங்க கிடைக்கலனாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இறை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே. ஏன் சார், எதை வச்சு அந்த பொண்ணு இலக்கியா நினைச்சு பிடிச்சிழுத்தீங்க? என் இலக்கியாவுக்கு முடி நல்ல நீளமா இருக்கும், அதான் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பார்த்ததும். ஒரு பொண்ணு திடீர்னு கையை பிடிச்சிருத்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல. நீங்க பார்த்து நிதானமா இருங்க. இலக்கியான்னு பேரு கேட்டதும் அவதான் நினைச்சிட்டேன். சரி ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க போலாம். சாரிடா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரி வாங்க சாப்பிட்டு போலாம். ஒரு நிமிஷம், என்னடா? இங்க என்னதான் நடக்குது ஐஷோ? அந்த பொண்ணு பேர் சொன்னதும் அவரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு, நீயும் பின்னாடியே ஓடுற. இப்ப அவர் ஒன்ன காதலிக்கிறாருனா அந்த பேரை கேட்டதும் எதுக்காக பதறணும்? அது வந்து டேய், நான் தான் சொல்லிருக்கேன்ல, அவ ஏற்கனவே ஒரு பொண்ணு காதலிச்சாரு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல, அதான் அந்த பேரை கேட்டதும் பதறி ஓடி போயிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?
அது அந்த பொண்ணு மேல உள்ள அக்கறை அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. எந்த ஒரு லவரும் தான் லவ் பண்ற பொண்ணு கையை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்காக இப்படி ஓட மாட்டான். டேய் டேய், எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. ஏதோ அந்த பேரு கிட்டது எமோஷனல் ஆகி போயிட்டாரு. இதுல என்ன இருக்கு? எனக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு ஐஷோ. எங்க ஃப்ரெண்டு நீ. உனக்கு ஓ மேல இருக்கிற அக்கறை விட எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இப்பவே அந்த பொண்ணு பேரு கேட்டதுமே இப்படி ஓடாரு. ஒருவேளை அந்த பொண்ணு நேர்ல வந்து நின்னுச்சுன்னா அப்புறம் என்ன, அவ்வளவுதான். ஐஷுவை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போனாலும் போயிருவாரு. ஐஷு, இவன் நல்லா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மனசளவுல உன்னை காதலிச்சிருந்தா இப்படி அந்த பேரை கேட்டதும் ஓடி இருக்க மாட்டான். டேய் கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா அவரே குறை சொல்லிட்டு இருக்காத. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி ஓடுனாதான் என்ன? அந்த பொண்ணு மேல அவ்வளவு அக்கறையா இருக்காரு. நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு நாள் பேசாம இருந்தாலே நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒரு வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனானே தெரியல. இன்ன வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அப்படின்னா அவருக்கு பதட்டம் இருக்காதா? அட்லீஸ்ட் அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கறத தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைப்பார்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு செகண்ட் நீ பக்கத்துல இருக்கிறத யோசிக்காம அந்த பொண்ணுக்காக ஓடினார்ல. நாளைக்கு அந்த பொண்ணு திரும்பி அவர் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா பொண்ணு கைவிட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தி இப்ப எதுக்குடா யோசிக்கணும்? அப்படி ஒரு விஷயம் நடந்தா பார்க்கலாம். அந்த பொண்ணு திரும்பி வரும்போது அவர் என்ன முடிவு எடுக்கறாரோ எடுக்கட்டும். என்ன ஐஷு நீ இவ்வளவு ஈஸியா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையாவே ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா இல்ல நடிச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், ஒரு சின்ன விஷயம். இதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? விடுங்கடா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம். உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ சாப்பிட போலான்னு கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்க. அடி கத்தாத, எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பாக்கட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கிறீங்களா இல்ல பொய்யா நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா, உண்மையாதான் காதலிக்கிறோம். ஹோம் வாயில இருந்து தான் அப்படி வருது. அவர் எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. இன்னும் அந்த விஷயத்துல இருந்து கூட அவர் வெளியே வரல போல. என்ன பத்தி எது வேணாலும் பேசு. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஐஷு, பைத்தியமாடி நீ. அவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு இன்னுமா புரியல? அந்த பொண்ணை இன்னும் மறக்கல. உன்னையும் காதலிக்கிறான். அந்த பொண்ணு வர வரைக்கும் உன்னை வெறும் ஆறுதலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதி, அவ்வளவுதான் உன் லிமிட். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா அவரை பத்தி தரக்குறவா பேசாத. அப்படிதான் ஐஷு பேசுவேன். அப்போ வாய் திறந்து சொல்ல சொல்லு. இலக்கியா வந்தா நான் ஐஷு விட்டு போக மாட்டேன்னு சொல்ல சொல்லு. ஏய், என்ன சதி செய்வன்? இப்படி லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். நீயும் பார்த்துட்டு அமைதியா நிக்கிறான். அவன் கேக்குறது சரிதானே? ஒரே ஒரு வார்த்தை. இலக்கியா வந்தாலும் நான் ஐஷு விட்டு போக மாட்டேன்னு சொல்ல சொல்லு. நாங்க விட்டுடுறோம். அந்த விஷயத்துல இருந்து இன்னும் அவர் முழுசா வெளியே வரல. அது எப்படி அவர் சொல்லுவாரு? ஐஷு, இது காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல. இது எதுவும் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா எங்க கூட கிளம்பி வந்துரு. அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நீயும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. ஆதி, திரும்ப திரும்ப அவரை பத்தி தப்பா பேசாத. நான் எப்படி தப்பா பேசுறேன்? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்க வேண்டியதானே? இடையில ஒண்ணு காதலிச்சு இப்ப அந்த பேர் கேட்டதும் ஓடுறானா? அவன் மனசுல இன்னும் அந்த பொண்ணு தான் இருக்கா. அது தெரியாம பைத்தியக்காரத்தனமா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. ஆதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி இப்படிலாம் பேசாத. ஏய் பைத்தியமாடி நீ. அவன் நல்லவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவனோட காதல் நீ இல்ல. அப்படிலாம் இல்ல ஆதி. ஐஷு, திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணாம ஒழுங்கா இங்க கூட கிளம்பி வந்துரு. அவர் ஏதோ எமோஷனல் அப்படி நடந்துக்கிட்டாரு. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத ஆதி. விட்டுரு இதோட. சரி ஓகே, ஒரே ஒரு வார்த்தை. இலக்கியா வந்தாலும் நான் ஐஷு விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல சொல்லு. நான் விட்டுறேன். எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இது நான் காணும் கனவோ நிஜமோ. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? அவருக்கு நீ முக்கியம் இல்ல, அந்த பொண்ணுதான் முக்கியம்னு. நல்ல வேலை இப்பவே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இல்லனா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணுதான் முக்கியம் அவரும் டாட்டா கட்டிட்டு போயிருப்பாரு. அடுத்த ஓன் நிலைமை நினைச்சு பாரு. இப்பவே எங்க கூட பொறுத்து வந்துரு ஐஷு. அவர் தனியா இருப்பாரே. ஏய் பைத்தியமாடி நீ. அவன் தனியா பிசினஸ் மீட்டிங்காக தானே வந்தான். அவன் அவனுக்கு பாத்துக்க தெரியும். நீ வா. முடியாது ஆதி. அவர் வருத்தத்துல இருக்காரு. இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு என்னால தனியா வர முடியாது. ஓ, எங்களை விட நேத்து வந்தவன் முக்கியமா போயிட்டான். இவ்வளவு தூரம் சொல்றோம், புரிஞ்சுக்காம இப்படி இடம் முடிக்கிறேன். இப்ப எங்க கூட வர முடியுமா முடியாதா? சாரி ஆதி, முடியாது. இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல. இதுதான் உன் முடிவல்ல? சரி, நானும் என் முடிவை சொல்றேன். டேய் மச்சான், கோவப்படாதடா, விடுடா. நீ சும்மா இருடா. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்காம நின்னுட்டு இருக்கான் பாரு ஐஷோ. அந்த ஏமாத்துக்காரன் நம்பி நீ ஏமாந்துதான் நிக்க போற. பக்கா 420. அவளை மறக்கிறதுக்கு ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு சீப்பான ஆளை நாங்க பார்த்ததே இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு நீ எந்த ரைட்ஸும் இல்ல. இப்ப என்ன சொன்ன?
உன் விஷயத்துல தலையிட்டதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்ல. சரி ஐஷு, கரெக்டு தான். நான் யாரு? வெறும் ஃப்ரெண்டு தானே. என்ன ஐஷு நீ கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல? அவன் தான் உன் மேல உள்ள அக்கறையில கத்திட்டு இருக்கானா? நீயும் பதிலுக்கு பதில் பேசுற. என்ன பத்தி அவன் என்ன வேணாலும் பேசலாம். அவரை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் ரொம்ப நல்லவர்ரா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆதி, புரிஞ்சுக்கோடா. இது ஒரு சின்ன விஷயம். இதை இவ்வளவு பெருசாக்கிருக்கவே வேண்டாம். இனி அவ விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாரு? நான் எதுவும் பேசல. போலாம் மச்சான். ஆதி, பாவம் மாமா, ரொம்பவே பேசிட்டீங்க. நட்புக்குள்ளே ஒரு பிரிவிங்கு வந்தது, ஏனென்று அது புரியவில்லை. நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி இங்கு வந்தது, ஏனென்று அது தெரியவில்லை. காதல் வலி அது பெரியதில்லை, நட்பின் வலி அது புரியவில்லை. காதல் சாரி சார், ஆதி அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஐஷு. நான் என் இலக்கிய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் பேசினதை நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அப்புறம் ஆதி சார் கூப்பிட்டதும் நீங்க போயிருந்துருக்கலாம்ல. தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டுட்டு போறாரு. நம்ம 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறது ட்ராமான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. உங்க மேல உள்ள அக்கறையில தானே பேசினாரு. அவன் என் மேல உள்ள அக்கறையில தான் பேசினான். ஆனா நீங்க எனக்காக சும்மா நடிக்க வந்தவரு. உங்களை அப்படி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க நினைச்சிருந்தா நான் சும்மா நடிக்க வந்தவன், இது வெறும் டிராமா தானே சொல்லியிருக்கலாம். ஆனா அது சொல்லாம நீங்க அங்க இருந்து நகர்ந்து வந்துட்டீங்க. அது எனக்காக தானே சார். எனக்காக நீங்க யோசிக்கும் போது உங்களுக்காக நான் யோசிக்க மாட்டேனா? ஆதி தானே கோவப்பட்டுட்டு எங்க போயிட போறான். திரும்ப எப்படினாலும் என் கூட பேசிதான் ஆகணும். அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, மழை இப்பதான் கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கு. நீங்க வாங்க போலாம். ஐஷு, அவங்களாம் ஆதிக்கு கோவம் வந்தா உடனே சமாதானம் ஆக மாட்டான். ஊருக்கு போய் அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இந்நேரம் கிளம்பியிருப்பான். அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்காதீங்க. வாங்க போலாம். சாரி ஐஷு, எல்லாமே என்னாலதான். இலக்கியம் முக்கியமா நீங்க முக்கியமான்னு கேட்கும் போது என்னால எந்த பதில சொல்ல முடியல. புரிஞ்சுக்க முடியுது சார். உங்க மனசுல அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. உங்க காதல் அவங்க தான். நீங்க எப்படி என் பேரை சொல்லுவீங்க? ஒரு பேச்சுக்கு கூட ஆயுஷ் தான் முக்கியம்னு உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க உங்க இலக்கியாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க காதல் ரொம்ப உண்மையானது. உங்க காதலை உங்களை சேர்த்து வச்சிரும். வாங்க சார், இங்க இருந்து கிளம்பலாம். அண்ணே, டியூட்டி டைம் ஓவர். நான் கிளம்புறேன். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா வாங்காம இருந்துடாதீங்க. நைட் நேரம் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடாதீங்க. சரிங்க மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மேடம், உங்களை பார்க்க ஒரு பையன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வர சொல்லவா இல்ல வேண்டாமா? பையனா? என்ன விஷயம்? என்னன்னு விசாரிச்சு கம்ப்ளைண்ட் எழுதிக்க வேண்டியதானே? எனக்காக எதுக்கு வெயிட் பண்றீங்க? நான் கேட்டுட்டேன் மேடம். ஆனா அந்த தம்பி கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுக்கணும்னு சொல்லுது. எது? ஏன் வேலையா? யார் அது? உள்ள வர சொல்லுங்க. தம்பி வாங்க. இந்த பேக்கா? அன்னைக்கு நினைச்சேன். பாக்குற மொழியே சரியில்லை. மேடம், இவர்தான். என்னன்னு விசாரிச்சேன். உங்க மேலதான் கம்ப்ளைண்ட்னு சொல்றாரு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. என்ன வேணும்? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு பொருள் திருட்டு போயிருச்சு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்ன பொருள்? எங்க வச்சு திருட்டு போச்சு? 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க வாசல்ல வச்சுதான் திருட்டு போயிருச்சு. ஓ, என்ன பொருள்? என்னோட மனசுதான் மேடம். மேடம், இந்த இடத்துல நீங்க திருடிட்டு போனது யாருன்னு கேட்கணும். அது யாரா இருந்தா எனக்கு என்ன? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க சார். மேடம், காலையில இருந்து ஒர்க் பார்த்து டயர்டா இருக்கேன். சும்மா டென்ஷன் பண்ணீங்க, உங்க மேல யூடிசிங் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். மேடம், நைட் ஃபுல்லா நீங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்களா? இல்ல, இருக்க மாட்டேன். ஏன்? நீங்க இருந்தா நானும் இருக்கலாம்னு பார்த்தேன். நீங்க என் மேல எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பாக்கியமாவது கிடைக்கும்ல. நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது கால் நான் இல்ல. இங்க இருந்து ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. சரி மேடம், நாளைக்காவது லீவ் போடுவீங்களா இல்ல நாளைக்கு டியூட்டி இருக்குமா? ஏய், நான் சொல்றது உனக்கு புரியல? திரும்ப திரும்ப பேசிட்டு நிக்கிறேன். மேடம் சொல்லுங்க மேடம். நாளைக்கு டியூட்டிக்கு வருவேன். அப்ப நீங்க எப்பதான் லீவ் போடுவீங்க? இன்னைக்கு வீட்ல கேட்டதுக்கு லீவ் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் வீட்ல கேட்ட? என்ன? உங்களை நிச்சயம் பண்றதுக்கு ஒரு பையன் வரேன்னு சொன்னாங்களா? ஆமா, ஏதோ ஒரு பேக் வருதுன்னு சொன்னாங்க. அந்த பேக்கே நான் தான். ஆக மொத்தத்துல உன்னை நீயே பேக்குன்னு ஒத்துக்கிறேன். மேடம், பிடிச்சவங்க நம்மளை எப்படி கூப்பிட்டாலும் அது நமக்கு பிடிக்கும். டேய், இப்போ உனக்கு என்னதாண்டா வேணும்?
உங்களுக்கு என்னைக்கு லீவுன்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பாவை அனுப்பி நான் பேச சொல்லுவேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் நான் டியூட்டிக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த கல்யாணம் கன்றாவிலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப இல்லைன்னா பரவாயில்ல மேடம், இனிமே கண்டிப்பா வரும். அப்படி வரலைன்னா இந்த அருண் வர வைப்பான். ஏய், உங்களுக்குலாம் எப்படா பார்த்ததுமே லவ் வருது? பார்த்ததுமே வரதுக்கு பேர் தான் மேடம் காதல். பார்க்க வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பஞ்ச் டைலாக்லாம் உனக்கு குறைச்சல இல்ல. சரி, கிளம்புறியா? அட என்ன நீங்க துரத்துலயே இருக்கீங்க? காதல் தான் வராதுன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பாக்குற பாக்கியத்தையாவது கொடுங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. மேடம், என் பொண்ணு காணோம் மேடம். பதறாதீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருக்க போறாங்க. இல்ல மேடம், என் பொண்ணு வேலை முடிஞ்சதும் கரெக்டா 7 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இன்னைக்கு மணி 10 இன்னும் வீட்டுக்கு வரல. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், எங்கேயும் காணோம். உங்க பொண்ணு பேர் என்ன? பேரு ரியா மேடம். அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க? அவங்க வயசு என்ன? போட்டோ ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அவ வயசு 23. ஏதோ ஃபினான்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதா சொல்லிருக்கா. வர அவசரத்துல போட்டோ எதுவும் எடுத்துட்டு வரலையேமா? ஃபினான்ஸ் ஆபீஸா? பேரு ரியா. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ? உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் கூட அஞ்சலி கீர்த்தி, கரெக்டா? சரிதாம்மா, அதேதான்.